வணக்கம் நேயர்களே, நீ இன்றி அமையாது உலக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். தமிழகத்தினுடைய அடையாளத்தை சொல்லும் போது குறிப்பாக உடையில வேட்டியையும் சேலையையும் சொல்வோம். சேலைன்னு சொல்லும் பொழுது நமக்கு கண்முன்னே விரிந்து நிற்பது பட்டு சேலைகள் தான். தமிழகத்தினுடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் உலகிற்கு விரித்து காட்டக்கூடிய பட்டு சேலையை நெசவு செய்து தரக்கூடிய நெசவாளர்களை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேசியிருக்கின்றோம். இந்த அரங்கிற்கு வந்திருக்கக்கூடிய பட்டுச்சேலை நெசவாளர்கள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இவர்களோடு பேசுவதற்காக சக மனிதர்களாக பேராசிரியை ராஜகுமாரி அவர்கள், வில்லிசை கலைஞர் மற்றும் பக்தி சொற்பொழிவாளர் பாரதி திருமகன் அவர்கள், மருத்துவர் பாலமுருகன் அவர்கள், தமிழ்நாடு கைத்திரி நெசவாளர்கள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு முத்துக்குமார் அவர்கள், பட்டுச்சேலை உற்பத்தியாளர் மற்றும் விற்பனையாளர் தாமோதரன் அவர்கள். இவர்களோடு நாமும் இணைவோம் நீ இன்றி அமையாது உலகில். பட்டு பாட்டு ரெண்டுமே சேர்ந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ரைமிங்க்கு வரும் அப்படிங்கிறதுனால சொல்லுவாங்க அப்படிங்கிறது தெரியும். நீங்களும் ஒரு பாட்டோடு சேர்த்து இந்த பட்டை உங்க வில்லிசையில பாடியிருக்கீங்களா? வில்லு பாட்டும் பட்டும் ஒன்னா வளர்ந்த சரித்திரம்னு சொல்ல போனீங்கன்னா அது நான் தான். 7 வயது முதல் பட்டு பாவாடையில ஆரம்பிச்சு இப்ப பட்டு சேலைக்கு வந்து தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமாம் வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே. சீனராணி வரலாறு சிறப்பிதனை அறிவோம். தமிழ் மானப்பட்டு ஞானப்பட்டு யோகப்பட்டு கானப்பாட்டு வில்லு பாட்டு. அலங்காரம் மட்டுமல்ல அடையாளம் பட்டு சின்னம். இந்தியாவின் அடையாளத்தை பட்டு இதனை என்றுமே மறக்க வேண்டாம். அருமை அருமை. அதாவது அடையாளமாக, இந்தியாவினுடைய அடையாளமாக சொல்லப்படுவதில் பட்டும் இருக்கு. நிச்சயம். ஓகே. காந்திஜி முதல் காஞ்சிபுரம் பட்டு வரைதான் இந்தியாவினுடைய மொத்த அடையாளம் சொன்னீங்கன்னா இதுக்குள்ள அனைத்தும் அடக்கம். ஏன்னா கஷ்டப்பட்டு எல்லா விஷயத்திலையும் பொருளுக்கு கஷ்டப்பட்டு சேர்க்க கஷ்டப்பட்டு வாங்கக்கூடிய இந்த பட்டுக்கு இருக்கிற மங்களம் இருக்கு பாருங்க, உலகத்துல வேற எதுக்கும் கிடையாது. மங்களமான திலகத்துக்கு எப்படி ஒரு பெருமையோ அப்படி இந்த பட்டு உலகத்துக்கும் ஒரு பெருமை இருக்கு. ராஜகுமாரி அவர்கள், அதாவது பெண்களுக்கும் பட்டும் அப்படிங்கிறது வந்து ஒரு நெருங்கின தொடர்பு இருக்கு. ஒரு பட்டுச்சேலைன்னா பெண்களுக்கு அவ்வளவு ஒரு ஆர்வம் இல்லையா? ஏன் அப்படி? எங்கே போனாலும் புடவை எடுக்கணும் அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆல்மோஸ்ட் எல்லா லேடிஸ்க்குமே உண்டு. அண்ட் பட்டு சாரி அப்படின்னு சொல்லும்போது அதோட ஷீன், அந்த ஷீனை பார்க்கும்பொழுது அது எப்பேற்பட்ட, அது எந்த காம்ப்ளெக்ஷனில் பெண்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், அவங்க அதை உடுத்தினாங்கன்னா அது பார்க்கவே ரொம்ப ரம்யமாக இருக்கும். அதோட எலிகன்ஸ், அதோட டெக்ஸ்சர், அதோட டிசைன் பேட்டர்ன் அதெல்லாம் வந்து எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணக்கூடும். ஸோ பெண்கள் ஆப்வியஸாக அதில் அப்படியே அட்ராக்ட் ஆகி போயிடுறாங்க. இந்த பட்டு சேலை நெசவு தொழிலை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது யார்? நான் வந்து சிறு வயதிலேயே ஒரு 10 வயதிலேயே படிப்புக்கு முழுக்க போட்டு ஒரு குழந்தை தொழிலாளியாக தான் இந்த பட்டு நெசவுக்கு வந்தேன். சின்ன வயசுலேருந்து இந்த கோர்வை ரகம்னு சொல்லுவாங்க, அந்த கோர்வையில் முதல்ல இருந்து இந்த வாட்டு போட ஆரம்பித்து அதுக்கப்புறம் என்னுடைய 18-19 வயசுல தான் நான் என்னை தறினையே விட்டாங்க. முழுக்க என்னுடைய அண்ணன்களும் என்னுடைய அம்மா தான் எனக்கு அந்த கற்றுக் கொடுத்தாங்க. இது வரையிலும் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா அந்த தொழிலில் ஈடுபட்டு. சூப்பர். குடும்பம் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அதனால் வந்து என்னை சின்ன வயசுலேயே வந்து அன்னைக்கு வந்து இன்றைக்கி தான் நம்ம வந்து குழந்தை தொழிலாளர்கள்னு சொல்கிறோம். ஆனால் அன்றைக்கி வந்து குழந்தை தொழில் அடிமையாக தான் நாங்கள் போய் வேலை செஞ்சோம். அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த அதே இப்போ சொன்ன மாதிரி தான், தோழர் சொன்ன மாதிரி தான், ஒரு 15 வயசு 16 வயசு வரலாம் ஃபஸ்ட்டு கோத்து வாங்குவோம். அதுக்கப்புறம் அந்த பிட்னி ஏற்றி, அதுக்கப்புறம் சின்ன ஃபஸ்ட்டில் வந்து பாவாடை ரகம்னு ஒன்று இருக்கும், சின்ன குழந்தைங்க இப்போ கட்டுறது, அதை விடுவாங்க. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு முதல் வந்து ட்ரைனிங். அதில் தான் வந்து, ஏன்னா பாவாடைன்றது கொஞ்சம் அழுத்தமாக இருக்கணும் கட்டுன்றது அப்படின்னு, அதில் தான் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் எங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 18-19 வயசில் வந்து நாங்கள் வந்து நேரடியாக தறியில் உட்காருவோம். தறியில் உட்காந்து எங்கள் நண்பர் சொன்ன மாதிரி அந்த மாதிரி முதல்ல சின்ன சின்ன ரகங்களை நெய்கிறது. அதே மாதிரி அதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட அது ஒரு 10 வருஷம் ஆகும் நாங்க தயாராகிறது. உங்களுக்கு தயாராகிறதுக்கே ஒரு 10 வருஷம் இல்லையா? சரி, அதை நேசிச்சு அந்த ஆர்வம் இருந்தால் தான் அது சீக்கிரமா பண்ண முடியும். இவங்க எல்லாம் 10 வருஷத்துல பண்ணான்னு சொன்னாங்க. நான் வந்து எங்க வீட்டு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அந்த சூழ்நிலையில ஒரு 3 வருடம் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருப்பேன், ரொம்ப குள்ளமா இருப்பேன். எனக்கு தறியே எட்டாது. மொத்தத்தில் எப்படியாவது வீட்டோடைய சூழ்நிலையை மாற்றுறதுக்காக கொஞ்சம் வேலை பார்க்கணும் அப்படின்னு உழைச்சி இன்னைக்கு நான் ஓரளவுக்கு இருக்கிறேன். ஆனாலும் இன்னைக்கு சூழ்நிலை முன்ன பின்ன தான் இருக்கு. இது வரைக்கும் எவ்வளவு புடவை பட்டு புடவை நெஞ்சிருப்பீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல? சும்மா அது துல்லியமா கணக்கு போட முடியாது. ஓகே, வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 30 சேலைகள்ல இருந்து 35 சேலைகள் வரைக்கும் நெஞ்சிருப்பீங்க. ஒரு 30 வருஷம் இல்லையா? ஓகே, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500-600 சேலைகளுக்கு மேல இருக்கும் சாதாரணமா. ஆமா. சரி, இப்போ ஒருத்தருக்கு தகுதி வந்துருச்சு அப்படின்னா நீங்க பழகுறீங்கல்ல, முதல்ல அடிச்சு பழகணும்ல, பழகும் போதே பட்டு நூல்லயே பழகிருவீங்களா இல்ல வேற நூல்ல பழகுவீங்களா? இல்ல பட்டு நூல்ல தான் பழகும்.
Okay. வேற நூலில் எதுவும் பழக முடியாது. ஏன்னா வர்றதே அதில் தான் வரோம்ல. Okay. இல்லை சின்ன வயசுலேருந்தே வர்றதுனால 1-2 தப்பு ஆனால் கூட திருத்திக்குவாங்க சின்ன வயசுலேயே. ஓகே. அது போக போக நமக்கும் தெரிஞ்சிடும். தண்ணி சொல்லி அவர் சாப்பாடு போகிறேன், டீ சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அப்படி போக சொல்ல நான் 2-3 வாட்டு போட்டுன்னு சொல்ல, ஏன்னா இப்போ நான் நிச்சயம் கரெக்டாக இதில் போகிறேன் அப்படின்னு அப்படி பார்க்க சொல்லவே தான் அவர் வந்து சொல்லுவார், கரெக்டாக நிச்சயம் நல்லா இருக்குது, நீ தனியாகவே தறி போட்டு நல்லா நெய்யக்கூடிய திறமை வந்துட்டு உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மயமாக அப்படியே அவர் கேப் இருக்கு சொல்ல தான் நான் பூந்து நிச்சிருந்தேன். சூப்பர். அதாவது அவர் என்ன சொல்றாரு, எங்க ஆளு வெளியில இறங்கி போகும்போது டபக்குன்னு ஏறி உட்காந்து நான் அடிச்சிருவேன் அப்படின்றாருல, அந்த மாதிரி வேற அனுபவம். ஒரு சின்ன தப்புன்னு இருந்தால் கூட அந்த நாடா இருக்கும், ஊடையில் போகிற நாடா, அந்த நாடா எடுத்து கையில் அடிப்பாங்க. நம்ம கத்துறவங்க வந்து என்ன தப்பு என்ன வேலை சரி நீ அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாங்க. அந்த அடிபட்டு தான் இந்த பட்டு நாங்கள் கற்றுக்கிட்டு தறி நெச்சிருக்கோம். ஓனருக்கு அந்த ஓனருக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்போ இந்த வீட்டில் இன்னொரு பையன் தறி நெய்யத்துக்கு தயாராகிட்டான் அப்படின்னு சொன்னோம்னா என்ன செய்வாங்க, அப்போ இருந்த காலகட்டத்தில் வந்து கடன் நம்ம பெற்றவங்களுக்கு கடன் கொஞ்சம் கொடுத்து அவருக்கு தறி நெய் சொல்லு அப்படின்னு ஒரு தறி கொடுத்துருவாங்க. இப்ப காஞ்சிபுரம் பட்டு அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக இருக்கக்கூடிய டிசைன்ஸ் இருக்கா, எப்படி இருக்கு? காஞ்சிபுரத்துக்குன்னு டிசைன் கிடையாது. காஞ்சிபுரத்துக்குன்னு ஒரு நெசவு இருக்கு. அது அதில் பயன்படுத்தக்கூடிய ஜரிகை அது வந்து குவாலிட்டியான ஜரிகை. அது வந்து மற்ற ஊர்ல பயன்படுத்துறது இல்லை. அந்த ஜரிகை தான் காஞ்சிபுரம் பட்டுக்கான அடையாளமாக இருக்கு. ஓகே. இப்ப இந்த ஜரிகை பண்றீங்க இல்லையா? ஆமா. இதுவும் அந்த பட்டு நூல்ல தான் பண்ணுவீங்களா, வேற நூல்ல பண்ணுவீங்களா, எப்படி? இல்ல, ஜரிகை வந்து பட்டு நூல் மேல சில்வர் ஒயர், ஓகே, அதுக்கு மேல கோல்டு கோட்டிங், இதுதான் ஜரிகைன்றது. ஓகே. இது தயார் பண்றது காஞ்சிபுரத்திலே பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சூரத், குஜராத்தில் உள்ள சூரத்ல இருந்து தயாராகி வருது. அதை நாங்க வாங்கி தறிக்கு ஏத்த மாதிரி அதை பயன்படுத்திப்போம். ஓகே. இதுவும் இன்ன தரத்துல தான் இருக்கணும்னு முடிவு பண்றீங்க நீங்க? அதுல முதல்ல வந்து ஒரே தரமா இருந்தது. தங்கமும் வெள்ளியும் ஒரு 10 வருஷமா பாத்தீங்கன்னா அதிகமா விலை ஏறிட்டதுனால அதுல வந்து ஒரு 4-5 குவாலிட்டி வந்துருச்சு. ஓகே. ஆமா, அதை ஒட்டி தான் ரேட்டு. மற்ற பட்டு சேலைகளிலிருந்து மாறுபட்டதுக்கு மிக அடிப்படையான காரணம் என்னன்னா, இதனுடைய மொத்தம் 85,000 இழைகளால் பின்னப்பட்டது. ஓகே. இந்த சேலையை நீங்கள் வந்து பயன்படுத்திட்டீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கரைபடியாது. டஸ்ட்டு வந்து இப்போ நான் ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டுன்னு இருக்கேன், ஒரு நாள் தான் போட முடியும், டஸ்ட்டு போட்டுரும். ஆனால் பட்டு சேலையை நீங்கள் புதுசாக எடுத்த பிறகு காஞ்சிபுரம் பட்டை நீங்கள் ஒரு 6 மாதம் ஒரு வருஷம் துவைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. டஸ்ட் அவ்வளோ ஏற்றுக்காது. கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி பட்டு வந்து கோடை காலத்தில் சில்னஸாக இருக்கும், வெப்ப காலத்துலேயும் நீங்கள் வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விதமான இதம் இருக்கும். அது பட்டு சேலை குளிர்காலத்திற்கு இதமும், ஆமா, ஒரு வெப்பமான இதமும் இருக்கும். அதே மாதிரி குளிர்காலத்துல ஒரு வெப்பமான கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி, அது வந்து புழுவினுடைய இலை, அது செயற்கை கிடையாது. கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இலையினுடைய வெளிப்படுத்துற தன்மை உண்டு, நேச்சுரல். அது அதனால தான் பட்டுக்கு வந்து வித்தியாசமான அந்த தன்மை உண்டு. இந்தியாவிலேயே வந்து 1800 ஆண்டுகளுக்கு முந்தைய தொழில் முறையை இன்றைக்கும் தக்க வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு உற்பத்தி முறை காஞ்சிபுரம் பட்டு சேலை. கையெறி நாடா அது வந்து மொத்தம் நீங்கள் வந்து ஒரு பாவில் வந்து 24,000 முறை கையெறி நாடாவின் மூலமாக இலை பின்னப்படுகிறது. அதனால் வந்து இதனுடைய ஒவ்வொரு இலையை வந்து யோசித்து பார்த்து தான் நெசவு செய்கிறாங்க. குறைகளை அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. அதில் குறைகள் நெசவாளிக்கு மட்டும்தான் தெரியும். உங்கள் வீட்டு திருமணங்களுக்கு பட்டு வெளியில் வாங்குவீங்களா இல்லை நீங்களே நெஞ்சுக்குவீங்களா? எனக்கு வந்து 24 வயசு 23 வயசு கல்யாணம் ஆச்சு. நான் வந்து பட்டு தறி நெச்சாலும் அன்றைக்கி ஏழ்மையான குடும்பத்தினால என்னுடைய மனைவிக்கு நான் பட்டு சேலை நெச்சு கொடுக்கல. வேற ஒருத்தருடைய சொந்தக்காரருடைய பட்டு சேலை தான், அந்த பட்டு சேலையை தான் பாலிஷ் பண்ணி அந்த பட்டு சேலையை வந்து எங்கள் மனைவி கட்டினாங்க. இன்றைக்கும் வந்து அது வந்து ஒரு சொல் எனக்கு. பின்னால் ஒரு சேலை நெச்சு கொடுக்க முடியலையே எனக்கு. என் கல்யாணத்துக்கு இன்றைக்கி வந்து நான் வந்து ஓரளவுக்கு நல்லா கஷ்டப்பட்டு நல்ல இருங்க. இருந்தாலும் அன்னைக்கு வந்து என்னால் என் மனைவிக்கு அந்த சேலை நெச்சு கொடுக்க முடியல. என்னுடைய கல்யாணத்துக்கு வந்து என்னுடைய மனைவிக்கு நானே நெச்சேங்க புடவை. இப்போலாம் தனியார் மளிகைலாம் சொல்லுவாங்க பேர் பதிச்சு மக்கள் பேர் போட்டிருக்கேன்ட்டு. நான் வந்து எனக்கு 93 கல்யாணம் ஆச்சு. 93 நானே என்னுடைய மனைவி பேரும் என் பேரையும் அந்த பட்டு புடவையில் முந்தியில் போட்டு நெச்சிருக்கேன். அப்போ 93 நெச்சிருக்கேங்க. சூப்பர். ரொம்ப சந்தோஷப்பட்டு நிச்சயம் இன்னும் அந்த புடவை இன்னும் அப்படியே இருக்கு. பெரும்பாலும் வந்து நெய்றவங்க வந்து நெச்சது கிடையாது. ஏன்னா வறுமை, எங்களுக்கு காரணமே வறுமை தான். ஓகே. வெளியில தான் வாங்கிக்குவீங்க? வெளியில வாங்குவோம். கடனோ உடனே பட்டு என்ன பண்ணுவோம், வெளியில வாங்கி தான் அந்த பட்டு நெச்சி எங்கள் பொண்ணுக்கு பையன் கொடுப்போம். ஆனால் ஆசை உண்டு எங்களுக்கு, நம்ம பொண்ணுக்கு இந்த சேலை கொடுக்கணும், பெரிய ரகம் கொடுக்கணும், டிஷ்யூ கொடுக்கணும், பனாஸ் கொடுக்கணும், ஆசை உண்டு, நிறைய ஆசை உண்டு. எனக்கு என்ன கேள்வினா, நீங்களே ஒரு வேலை செய்யறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அப்போ உங்களுக்கு சீப்பா தானே இருக்கும், உங்களுக்கு சல்லிஸா தானே இருக்கும். ஏன் அப்புறம் வெளியில வாங்குறீங்க? பட்டினுடைய விலையும் ஜரிகினுடைய விலையும் அதிகம். நாங்கள் நெய்கிற கூலியோனா நாங்கள் போய்ட்டு இது பண்ணிக்கலாம். நாங்கள் நெய்கிற ரகத்திலேயே கூட விருப்பப்பட்டு இருந்தோம்னா பட்டையும் ஜரிகையும் வாங்கி போட்டு எங்களால் சேலையை தயார் பண்ணி நாங்கள் எடுத்துக்க முடியாது. அதுதான் முக்கியமான காரணம். நான் 86 கல்யாணம் ஆகும்போது எனக்கு கூட நான் நெய்கிற முதலாளிகிட்டே போய் கடன் வாங்கினேன். சேலையை ரூபாய் கொடுத்து கூட வாங்க முடியல. கடன் வாங்கி கிட்டத்தட்ட 2-3 வருஷமா அந்த கடனை அடைச்சோம். ஒரு பட்டு புடவை நெய்யறதுல எது சிக்கலான வேலையா? பெட்டினி ஏற்றி திண்டடிச்சு
அதை வந்து ஜாயின் பண்ணி நெய்யறது தான். முந்தானிக்கும் உடலுக்குமான ஜாயிண்ட் இணைப்பு பண்றது. ஓகே, தனித்தனியா இருக்குமா ரெண்டும்? ஆமா, அது வந்து டபுள் கலரா இருக்கும். பார்டர் என்ன கலர் இருக்கோ முந்தானி அதே கலர் வரணும். அப்படி வரும் பட்சத்தில் உடல் வேலை கலராக இருக்கும். அப்போது முந்தானியை ஜாயின் பண்ண சொல்ல அதை தான் வந்து பெட்டினி ஏற்றி பண்ணையில் போட்டு திண்டு அடிக்கிறது அப்படின்னு அந்த வார்த்தைகளை சொல்லுவாங்க. இந்த வேலையை செய்கிறதுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆனால் பழைய முறை வேலை அது. அந்த வேலை வந்து செய்யணும்னு தான் ரொம்ப கஷ்டமான வேலை. நான் தஞ்சை மாவட்டம் திருவோணத்துலேருந்து வந்திருக்கேன். சரி, எங்கே உள்ள தறி மெத்தடு வேற, காஞ்சிபுரம் தறி மெத்தடு வேற, திருவோணம் தறி மெத்தடு வேற. தமிழ்நாட்டில் 3 வகையான துணிகள் இருக்கும். சேலம் பக்கத்து துணிங்கிறது வேற, அது மாதிரி காஞ்சிபுரம் துணிங்கிறது வேற, திருவோணம் துணிங்கிறது வேற. நான் திருவோணம் பட்டுக்கூட்டு சங்க இயக்குனர் இருக்கேன். சூப்பர். அந்த ஒரு சொசைட்டியில் மட்டுமே 45 கோடிக்கு வருஷத்துக்கு வியாபாரம்ங்கிறது நடக்குது. ஓகே, ஒரு 1500 நெசவாளர்களுக்குள்ள நெசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தறியில கஷ்டமான வேலைங்கிறது இங்க பெட்னி வாங்குறது எப்படியோ அதே மாதிரி இங்க புற இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவீங்க? புற இழைப்பு. முந்தியும் உடலையும் சேர்த்து. உங்க ஊர் பாஷை அது, அவங்க ஊர் பாஷை அது. ஆமா, பெட்னிங்கிறது ஒரு கலரை ஏத்துறது. ஆனா தறிக்குள்ளேயே 2 கலர், ஒரே பாவுல 2 கலர் இருக்கும். அதே வந்து ஒரு புறையை எடுத்து இழுத்து வச்சு கொஞ்சம் தூரம் நெசி, இன்னொரு புறையை இழுத்து வச்சு கொஞ்சம் தூரம் நெசி அந்த ஜாயின் பண்ணுவோம். அது ஒரு சிக்கலான வேலை. இப்போ சொன்னாங்க பாருங்க பிட்னி ஏத்துறதுன்னு சொல்லிட்டு, அந்த பாவை அதுக்கும் முன்னே கீழே வச்சு உசுனான்னு சொல்லிட்டு ஒன்று ஏற்றுவோம். உசுனா? ஆமாம். அதாவது ஒரு 3 இழை, 2 இழை, 1 இழை அந்த மாதிரி ஏற்றி அதுக்கப்புறம் தான் எடுத்து போய் தறி மேலே ஒரு இழையாக ஏற்றி அதுக்கப்புறம் பண்ணையில் வாங்கி அதுக்கப்புறம் அதை பாஸ் கம்பின்னு சொல்லிட்டு கனமாக ஒரு கம்பி போட்டு இழுத்து கட்டி அதுக்கப்புறம் பழைய பாவை கீழே இருக்கு பாருங்க, அதுக்கு கீழே ஒரு மூங்கில் மாதிரி கொடுத்து அந்த பாவை கீழே கட் பண்ணி அறுத்து விடுவோம். அதாவது புதுசு பாவை அறக்காம பழைய பாவை அறுத்து எடுத்து வச்சுட்டு புது பாவை எடுத்து முந்தாணி போடுவோம். அந்த முந்தாணின்றது வந்து 2 பேர் போடணும். ஒருத்தர் இந்த பக்கம் பலவை பாசுவாங்க, அதோட இது இந்த பக்கம் ஒருத்தர் பலவை பாசுவோம், சைடு பலவன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாவில் நீட்டு பலவை போட்டு அதை தூக்கி சொல்லி போடுவோம். அப்போ ஓகே, இப்போ வந்து ஜாக்காடு மிஷின் வந்துச்சு. இவர் சொன்ன மாதிரி ஒரு இழைக்கு ஒரு மணி அட்டையை மாற்றம், மிஷின் போடுறோம், நெய்கிறோம். ஓகே, இன்னைக்கு சுலபம் ஆயிருச்சு. இன்னைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த கஷ்டப்படுறோம் அந்த ரகம் வந்து இன்னைக்கு வந்து யாரும் தயார் பண்ணல. ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன கட்டி எந்த டிசைன் உங்க காலகட்டங்களில் ரொம்ப பிரபலமாக இருந்தது? கோர்வை ரகம் தான் ரொம்ப சிறந்த ரகம் காஞ்சிபுரத்தில். கோர்வைன்னா ஒரு 2 பக்கம் கரை பார்டர் இருக்கும், உடலில் ஒரு கலர் இருக்கும். உடலில் வந்து பச்சை இருக்கும், சப்பையர் கலர் இருக்கும், ஆனந்தான்னு லைட் ப்ளூ சொல்லுவோம், எம்எஸ் ப்ளூன்னு நம்ம சுப்புலட்சுமி மாவை கட்டின்னு போட சொல்லுவாங்க. ஓகே, பார்டர் பார்த்தீங்கன்னா அரக்கு சொல்லுவாங்க. அது வந்து கோர்வை வாங்கி ஒரு ஆண் நேரார்னா அவர் மனைவி கூட கோத்து வாங்குவாங்க, கோர்வை பண்ணுவாங்க. ஓகே, அந்த டிசைன் தான் அப்போ அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸ். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் முன்னாடி என் தந்தை நினைச்சது எம்ஜிஆர் படம் படகோட்டின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துல அந்த படகோட்டுற மாதிரி ஒரு புட்டாங்க, அதான் காஞ்சிபுரத்தில் முதல் நெய்யப்பட்ட அந்த படகோட்டி புட்டான்னா ரொம்ப ஃபேமஸ். அது வந்து ரொம்ப சிரமம். இப்போ ஜாக்கிரதை ஈஸி. அதே போல பெண்கள் நாம நிச்சய படவை கூட்டு சவுந்தரம் கொடுத்துட்டு அவங்க எங்க கட்டின்னு போயிடுவாங்க. ஆனா நாம நிச்சய சேலை ஒரு லேடிஸ் கட்டின்னு வரும்போது உண்மையிலேயே அவங்கள ஒரு கடவுளை பார்க்குற மாதிரி பார்ப்போம். நான் நிச்சய படம் அந்த அம்மா கட்டினுக்காங்க, அப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சூப்பர். அந்த மாதிரி மகாநதி படம் திருவோணத்துல தான் ஷூட் பண்ணாங்க. அப்ப கமலஹாசனையும் வந்து திருவோணம் பட்டுக்கூட்டுறவு சங்கத்தில் வந்து புடவை பார்த்து எடுத்துட்டு போனாரு. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது நமக்கு. இப்போ இன்னைக்கு டிசைன்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு காலகட்டத்தில் ஒரு பாரம்பரியமான ஒரு வகையான புடவைகள் மட்டுமே அதிகமாக இருந்துச்சு. இல்லை யாரோ ஒருத்தரோ 2 பேரோ தான் புது டிசைன்ஸை உருவாக்குவாங்க. இன்னைக்கு டிசைன் உருவாக்குவது பட்டுச்சேலைகளுக்கு எப்படி இருக்கு? எதை அடிப்படையாக வச்சு நீங்க செய்றீங்க? நான் வந்து டிசைனராக ஆனது வந்து படிப்படியாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாக்கா டிசைனரி, கம்ப்யூட்டர் டிசைனில் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ டிசைன்ஸ் வந்து இப்போ கலர்ஸ் வந்து மெயின். ஒரு கலர்ஸு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கேற்ற மாதிரி டிசைன்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ஒரு கிராஃப்ட் ஷீட்டில் சிஸ்டத்துலேயே போட்டுருவோம். இப்போ சிப்புலாம் வந்துடுச்சு. ஓகே, சிப்பு போட்டாவே வந்து டிசைன்ஸ் எது வேணாலும் மாற்றலாம். இங்கேருந்து அது வேறு சிப்பு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்ல நம்ம எந்த ஊக்ஸில் எந்த டிசைன்ஸ் வேணுமோ கோர்வையும் பண்ணலாம், எதுவும் பண்ணலாம், எந்த டிசைனும் பண்ணலாம், உங்களையே போடலாம். ஓகே, அந்த அளவுக்கு இன்னைக்கு அவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருச்சு. ஆமா, பயங்கரமான எஃபெக்ட். இப்போ காஞ்சிபுரம் பட்டு அப்படின்னா இந்த டிசைன் இருந்தா காஞ்சிபுரம் பட்டுப்பா அப்படிங்கிறதுக்கு ஏதாவது டிசைன் இருக்கா? டிசைன் எது? இப்போ நாங்கள் வந்து நாங்கள் இது பண்ணும்போது எங்கள் ஓனர்ஸ்லாம் சொல்லுவாங்க, அடை கட்டும் போது ஃபர்ஸ்ட் நீ கோயிலில் போய் டிசைன்ஸ்லாம் பாருன்னுவாங்க. நாங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது சண்டே இது மாதிரி லீவு கிடச்சா நாங்கள் கோயிலுக்கு தான் போவோம். போயிட்டு அந்த சிற்பத்தில் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம், இந்த யாழி, இந்த அன்னம், இதெல்லாம் ஒன்று இருக்குது, அதெல்லாம் வந்து போட்டால் அது வந்து காஞ்சிபுரம் டைப் நல்லாயிருக்கும். இப்போ கோயிலில் இருக்கிற சிற்பத்தை தான் நாங்கள் போடுறோம். ஓகே, வேற ஒன்று அதை போட்டால் தான் எங்களுக்கும் திருப்தியாக இருக்கும். காஞ்சிபுரம் டிசைன்ல இதெல்லாம் இருக்கும் எல்லாமே. இப்போ ஒரு சிறு தவறு
இல்லையா? உங்க பட்டுப்புடவை நெய்யறீங்க, அதுல வரக்கூடிய ஒரு சிறு தவறு எவ்வளவு இழப்பை ஏற்படுத்தும்? சேடுன்னு தறி நெய்யும் போது ஜமுல்ல வந்து ஓரம் ஒரு முள்ளு குத்துவோம். அது சமயம் எப்பாச்சும் ஒரு சமயம் ஒரு சின்ன ஒரு பிதுங்கல், அதாவது பிதுங்கள்லாம் ஒரு கிழிஞ்சு போகிற ஒரு சிறு தூள் துவாரமாயிடும். அது நடந்தாலே நம்மளுக்கு மனசு ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா அதை வந்து ஒன்று தனியார்கிட்ட எடுத்து போய் கொடுத்தாலும் சரி, கூட்டு சங்கத்தில் கொடுத்தாலும் சரி, அதை கொடுக்கும்போது அது அவங்க தைச்சி தான் அதுக்குன்னு தைக்கிறதுக்கு ஒரு இருக்கார் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு சின்னதாக. அவர் ரொம்ப மையமாக நூலை முறுக்கி அழகாக தைச்சி சரியாமல் கொடுப்பார். அது ஒரு தொழில் இருக்கு, அது இருக்காரு, ஒருத்தர் இருக்காரு. சரி, அவர் ஒரு சின்ன டாக்டர் இருக்காரு, அதுக்காக ஒரு டாக்டர். அந்த டாக்டர் அதை செஞ்சாலும் நம்மளுக்கு ஒரு மன திருப்தி இருக்காது. 100% அழகா நெச்சு கொடுத்தாதான் நமக்கு பூரண மன திருப்தி, நம்மளுக்கு தெம்பு கிடைக்குங்க. சிறு தவறு வந்து நம்ம நெசவாளருக்கு வந்து சிறு தவறுக்கு தவற செய்யும். அது வந்து ஊக்கமான நம்ம சிந்தனையோடு சேர்ந்த இதாகும். அப்படி தவறுனாலும் அதை நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொன்ன டாக்டர் மாதிரி அது மாதிரி அது போகாத அளவு நம்ம பாதுகாத்தோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பேர். சரி, அந்த மாதிரி போச்சுன்னா நம்மளுக்கு பேர் இதாகிடும். அடுத்தது நம்ம தொழில் தர மாட்டாங்க, நெக்ஸ்ட் அடுத்த வேலை செய்ய முடியாது கண்டிப்பாக. ஏன்னா அந்த சிறு இதே சொல்லி காமிப்பாங்க, கூலி கம்மியாக வரும்போது வேலை கொடுத்துருவாங்க. நம்ம அதிகமாக கூலி வாங்கி செஞ்சிட வேலையை தவறு செய்தனால உனக்கு கூலி கம்மியாகும். சபாஷ். அப்படியும் ஏதாவது மிஸ்டேக் பண்ணாலும் அதை எடுத்து போய் வழியில் வர வைக்கிற வரலும் எங்கள் உயிர் எங்கள் கிட்ட இருக்காது. காரணம்னா ஒரு தாய் எப்படி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்களோ அதே போல வழி தான் நெசவாளிக்கும் அந்த ஒரு புடவையை எடுத்து தைச்சு முடிச்சு அறுத்து மடித்து வர வைக்கிறதுக்குள்ள நாங்கள் பட்டுருவோம். குறிப்பிட்ட இந்த நெசவாளர்களுக்கு இந்த மாதிரி சேலை தான், இந்த நெசவாளர்களுக்கு இந்த மாதிரி சேலை தான் அப்படின்னு தரம் பிரிப்பீங்களா? நெசவாளர்களை எப்படி நீங்க கொடுப்பீங்க? இல்ல எல்லாருக்கும் பொதுவா கொடுப்பீங்களா? எப்படி? இல்ல தரம் பிரிச்சு தான். இவர் இந்த வேலையை நல்லா செய்வாரு, முகூர்த்த பட்டுலாம் இருக்கு, அவருடைய வேலை செய்யறத பார்த்து நாங்க முடிவு பண்ணுவோம். இவர் வந்து சுத்தமா நீல, இவர் வந்து இந்த ரகம் போதும், இவர் கொஞ்சம் நல்லா பினிஷிங் நல்லா நீராரு, இவருக்கு இந்த ரகம் கொடுப்போம். அப்படி திறமையை ஒட்டி தான் ரகங்களை கொடுப்போம். ஓகே, திறமையின் அடிப்படையில தான் நீங்க ரகம். நீங்க போகும்போது கல்யாணத்துக்கு இப்படி புடவை எடுக்கணும் அப்படின்னு எப்படி பேசிப்பாங்க, எப்படி சொல்லுவாங்க? ஆக்சுவலி நம்ம எல்லா ரிலீஜியஸ் செரிமனிஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் செரிமனிஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து பட்டு சாரி தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்னென்னா, இப்போ சார் சொல்கிற மாதிரி அந்த ரகம் சொல்கிறார் இல்லையா, இந்த சரியோட குவாலிட்டி, அந்த ப்ரொடக்ஷனோட ஸ்டாண்டர்ட் வந்து எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நாங்கள் வந்து பார்த்த உடனே இப்படி விரிச்சு விட்டாங்கன்னா அந்த கான்ட்ராஸ்ட், இதுக்கு இந்த மாம்பழ கலருக்கு இந்த பிங்கா அப்படின்றது, அதோட டிசைன், இதை தான் நாங்கள் மெயினாக பார்க்குறோம். அண்ட் ஈஸியாக நாங்கள் ஏமாந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு. நான்றது இல்லை, பெரும்பாலும் எல்லா பெண்களுக்குமே இருக்கும். அண்ட் பெரும்பாலும் இப்போ கல்யாணங்களில் பார்த்தீங்கன்னா 50,000, 1 லட்சம், 2 லட்சம், இப்போ அந்த மாதிரி ரேஞ்சில் போயாச்சு. ஸோ சாரீஸ் எடுக்க போகும்பொழுது விலை ஜாஸ்தி ஆக போகும்போது அந்த ஷீன்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது, ஆனால் நல்ல குவாலிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம கம்மி விலையில 20,000லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கு, அது பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. ஸோ டிஃப்ரென்ஸ் கேட்டால் அந்த அளவுக்கு அவங்க எடுத்து உரைக்க மாட்டாங்க. வெள்ளி எவ்வளவு இருக்குன்னு கண்டென்ட்டை வந்து கண்டறியக்கூடிய மிஷின் வந்திருக்குது இருக்கு. ஆனா அந்த எந்திரங்கள் பற்றியோ அதில் டெஸ்டிங் பண்ணி இது வந்து உறுதி செய்யப்பட்ட பட்டு சேலை என்றோ எதுவும் இன்று வரையிலும் உறுதி செய்யப்படலை. இது நல்ல சேலைகள் விற்பனையாகாமல் போலியான சேலைகள் விற்பனையாவதற்கான வாய்ப்பை மிகப்பெரிய அளவுக்கு தமிழகத்தில் வியாபார மோசடி நடக்கிறது. ஓகே, நம்ம இன்னைக்கு எங்களுக்கு தெரியாது, இப்போ நீங்க வந்து தொழிலாளர்கள் பட்டிலேயே வேலை செய்யக்கூடியவங்க, நீங்க கடையில போய் பார்க்கும் பொழுது இது வந்து ஒரிஜினல் பட்டு சேலை, இது வந்து வேற உற்பத்தியான பட்டு சேலை அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுப்பீங்க? உங்களுக்கு தெரியும்ல, நல்ல ஜரிகை வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கும். இந்த பக்கத்து ஜரிகை இருக்கு பாரு, அதனுடைய ஆடம்பரமா தெரியும். மக்கள் வந்து பெரும்பாலும் நம்ம கொடுக்குறோம் 10,000 ரூபாய் புடவை, ஆனா நல்ல ஜரிகை தான் வேணும் அப்படின்னா நீ விலையை பார்க்க கூடாது. 30,000க்கு கல்யாண புடவை முகூர்த்த புடவைன்னா 25,000 30,000 மேலே போனால் தான் நல்லா இருக்கும். அந்த பியூரிட்டினா அந்த தொட்ட ஒன்று அந்த இது தெரியும். இந்த ஒயிட் டச்ன்ட்டு ஒரு இது இருக்கு, அது தொட்டோன்னா கரகரன்னு இருக்கும், வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். கரகரன்னு இருக்கும், அவ்வளோதான், கொஞ்சம் கரகரன்னு இருக்கும். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆனால் இதில் வந்து ஒயிட் டச்சில் அவங்க போட்டோமா மேலே போட்ட உடனே அப்பா அந்த மாதிரி ஆகிடும். ஃபர்ஸ்ட்லாக தான் இருக்கும், அப்படியே இது மாதிரி லைட்டில் போட்ட உடனே அப்படியே தெரிக்கும், உடனே அவங்க ஓகே பண்ணிடுறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்று. இப்படி தான் வந்து அவங்க வந்து நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க. அது மேலே போட்ட உடனே சேல்ஸ்மேன் மேலே போட்ட உடனே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கான்ட்டு ஒரு 3 பேர் சொன்னாங்கன்னா அவங்களும் சரி நல்லா தான் இருக்கு போல இருக்கு, சரி ரைட் ஓகே அப்படின்ட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்புறமே ரேட் கேட்கும்போது ரொம்ப கம்மியாக. எங்களுக்கெல்லாம் மேடைக்கு போறீங்கன்னா பெரிய விஷயம் என்னன்னா, எந்த பதவியில் இருக்கிற பெண்ணா இருந்தாலும் சரி, எங்களை மாதிரி ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, மக்களுடைய பார்வையும் கலைஞர்களுடைய பார்வையும் முதல்ல நாங்க கட்டியிருக்கிற புடவையில தான் படும். ஃபர்ஸ்ட் புடவையில தான், இந்த புடவை நல்லா இருக்கு, இது போன நிகழ்ச்சி கட்டினீங்களே, இந்த நிகழ்ச்சி கட்டினீங்களே, அது உண்டு. 2வது நகைக்கு போகும், இது ஏன் நீங்க இன்னும் மாத்தலையா இப்படிலாம் கேட்கறவங்க இருக்காங்க. 3வது ஒப்பனைக்கு போகும், 4வது தான் கற்பனை விஷயம், இந்த ப்ரோக்ராம் எல்லாம் 4வது தான்.
ஆனா மனுஷன் 4வதுல நின்னுட்டானா இந்த 3 அதுக்கு அழகு சேர்க்கும். அலங்காரம் அடையாளம்னு பாத்தீங்கன்னா இந்த இம்மன் ரெண்டுமே உண்டு. இந்தியாவின் அடையாளம் இந்த பாரம்பரிய பட்டு சின்னம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நமக்கு அலங்காரத்தையும் கொடுக்கிறது, ஒரு நல்ல அடையாளத்தையும் கொடுக்கிறது. அதே மாதிரி ஒரு நல்ல கிளைமேட்டுங்க. இப்ப நம்ம ஏசி ஷூட்டிங்ல இருக்கோம், வேகிற வெயில்ல கூட நாங்க நிகழ்ச்சி பண்ணுவோம், மத்தியான நிகழ்ச்சி கூட பண்ணுவோம். அதுலயும் இந்த பட்டு கட்டிட்டு பண்ணும்போது வேர்க்காது. பொதுவா நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தன்னுவாங்க. நிலைமைகள் எப்படி தாங்குறாளோ அப்படி இந்த பட்டு தாங்குது, வேர்வையை தாங்கிக் கொள்கிறது. உண்மையிலே இது ஒரு பூமாதேவியை நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரிதான். சின்ன சின்ன இழை பின்னி பின்னி வரும் சித்திர கைத்தறி சேலை அடி எங்கள் தென்னாட்டில் என்னாலும் கொண்டாடும் சேலையடி தையார தையார தையாரா தையார தையார தையாரா. உடைகள் ஒவ்வொரு துணியும் தோல் சர்ம வியாதிகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. பட்டு அந்த மாதிரி ஏற்படுத்தாதுன்னு சொல்றாங்களே, அதை மருத்துவ ரீதியாக எப்படி பாக்குறது? அதாவது பட்டு அப்படின்றது வந்து ஜென்ரலாவே வந்துட்டு நமக்கு வந்து பெருசா வந்து ப்ராப்ளம் எதுவும் கொடுக்காது. பட் அதுல எல்லாத்துலயும் அடல்ட்ரேஷன் இருக்கு. ஸோ அதுல அடல்ட்ரேஷன் அவங்க சொன்ன மாதிரி வந்துட்டு ஜரிகளை அடல்ட்ரேஷன் பண்ற மாதிரி பட்டுலையும் அடல்ட்ரேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து அலர்ஜிக் ஒவ்வாமை அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு. ஆனா ஒரிஜினல் பட்டுல வராது அப்படின்னு நம்ம 100% சொல்ல முடியாது. அது ஒவ்வொருத்தரோட உடம்போட தன்மையை பொறுத்தது. சில பேருக்கு வந்துட்டு ஒரு சின்ன இலைய தொட்டா கூட சில பேருக்கு அலர்ஜி ரியாக்ஷன் வரும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பூச்சியை தொட்டிங்கன்னா வரும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனித இயல்பு அந்த அணுக்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான். ஆனா பெரும்பான்மை 99.99% வராது. ஆல்மோஸ்ட் ஒரு 10 டைம்ஸ் வியர் பண்ணாலும் நாங்க பட்டை வந்து ட்ரை வாஷ்க்கு கொடுக்கறதே கிடையாது. ஆல்மோஸ்ட் 2-3 இயர்ஸ் அப்படியே வச்சிருந்து தான் இது பண்றோம். இப்போ அப்படி இருக்கும்பொழுது அது இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அவர்கிட்ட கேட்டலாம். அதுக்கான அந்த வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பட்டு வந்து டஸ்ட்டை ஏத்துக்காது. நாங்க கிட்டத்தட்ட 15 நாளா ஒரு சேலை நெய்யறோம். நீங்க பாத்தீங்கன்னா நாங்க ஏற்கனவே நெய்ய ஆரம்பிச்சதை விட புதுசா இருக்கும் நாங்க அடுத்து கீழே போடுற போது. அதனாலதான் நீங்க 2-3 வருஷம் ஏன் இன்னைக்கு டெல்லியினுடைய மியூசியத்துல வந்து 800 ஆண்டுகளுக்கு முன்னால் நெய்யப்பட்ட பட்டு சேலை அப்படியே வச்சுட்டு இருக்காங்க, ஒண்ணுமே ஆகல. அதனாலதான் அது வந்து நேச்சுரல் இடம், அதுக்கான வாய்ப்பே கிடையாது. இதுவரையிலும் பட்டு சேலையை நாங்க கடையிலையும் நாங்க சொசைட்டி நடத்துறோம் நெசவாளிகளாக. இதுவரையிலும் கன்சூமர் யாருமே இந்த பட்டு சேலையை நான் வந்து கட்டினதுனால வந்து என்னுடைய சரும பகுதி வந்து இந்த மாதிரி பாதிச்சிருக்கு அப்படின்னு ஒரு சேலையும் ரிட்டர்ன் ஆனது கிடையாது. தொழில் செய்வதனால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் என்னெல்லாம் இருக்கு? உடல் உபாதைகள்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக்காடு இழுக்கிறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து இந்த கழுத்தாண்ட பின் கழுத்து எலும்பு வந்து கடுமையான வலி. ஓகே. அதே போல் இந்த மூட்டு 2 மூட்டம் ஒரு 45 வயசு வரைக்கும் தான் நல்லா தொழில் செய்ய முடியுது. அதுக்கப்புறம் கண் பார்வையும் வந்து 45 வயசுலேருந்து கண் பார்வை அவ்வளோ இல்லை, போயிடுது, வலி வருது. அதே மாதிரி எங்கள் வயிறு கூட வந்து ஒரு ரொம்ப பெரிய வயிறாக இருந்தாக்கா நாங்கள் தறியில் உட்காந்து செய்ய முடியாது. ஒரு அளவாக இருந்தால் தான் நாங்கள் வந்து என்ன அந்த சேலை சுத்துற அந்த மரத்தில் வந்து எங்கள் உடம்பு படியாமல் வேலை செய்ய முடியாது. அதை கூட நாங்கள் வந்து ஒரு லெவலாக வச்சுக்கணும். ஓகே. ரொம்ப இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தொப்பை இல்லை. ஆமாம், நாங்கள் அப்படியெல்லாம் தொப்பை வளர்த்துக்க முடியாது. ஓகே. தொப்பையை கூட வளர்க்க முடியாது. பெரும்பாலும் நெசவாளர் நெய்ய சொல்லவே தொப்பை வரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னா ஏன்னா காரணம் பனைமரம் அந்த சேலையினுடைய மடிப்பு வந்து பாருங்க, அதனுடைய மடிப்பில் தான் நம்மளுடைய வயிறு நிற்கும். அப்படி நிற்கிறதுனால அது வந்து பெரும்பாலும் தறியாளர்களும் தொப்பை வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. பெரும்பாலும் சளி வரும். சளி தொல்லை வந்து பெண்களுக்கு வரும். ஓகே. அவங்களுக்கு நிறைய வந்து சளி ப்ராப்ளம் நிறைய வரும். இப்போ வந்து மிஷினில் நெய்யறதுனால வந்து காது செவித்திறன் வந்து கம்மியாக இருக்கும். சத்தம். ஆமாம், சத்தம் அதிகமாக இருக்கிறதுனால, ஏன்னா அதிகமாக இருக்கும் இப்போ வந்து மிஷின், அதனால் வந்து செவித்திறன் கம்மியாகுது இப்போ. ஓகே. அது மெயினாக கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. தவிர்க்கவே முடியாது. இந்த தொழிலை நாங்கள் தேர்ந்தெடுத்துட்டோம், இந்த தொழில தான் நாங்கள் வேலை செஞ்சாகணும், இதன் மாதிரியாக உடல் உபாதைகள் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ நானே வந்து ஒரு நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்தவன் தான். ஸோ அதுலேருந்து எனக்கே வந்து தெரியும் எங்கள் ஊரில் இருக்கவங்க எப்படி நெசவு பண்ணுறாங்க எல்லான்றது ஓரளவு நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அதை பார்க்கும் போதே நமக்கு தெரியும் இதெல்லாம் வந்து இப்படி பண்ணுறதால இந்த நோயெல்லாம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். இது உடல் ரீதியான நோய் மட்டும் இல்லை, சர்ம ரீதியான நோய் மட்டும் இல்லை, மன ரீதியான நோய். இப்போ இங்கே இருக்கவங்க எல்லாமே அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசும்போதே டிப்ரெசிவ் சைக்கோசிஸ் நிறைய வரும். இப்போ நம்ம ஒரு இடத்துல இப்போ நம்ம இந்த ஸ்டூடியோலேயே நம்ம ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே உட்கார முடியாது சும்மா. ஸோ அவங்க காலையிலேருந்து நைட் வரைக்கும் அதே மாதிரி உட்காந்துருக்கும் போது ஒரே இடத்துல வெளிச்சமின்மை, காற்றின்மை எதுவுமே இல்லாமல் ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு டிப்ரெஷன் வந்து கண்டிப்பாக வரும். ஒரே இடத்துல அவங்களுடைய இதே இடம் பார்த்தீங்கன்னா காலை வந்து ரொம்ப குறுகிய இடத்துல தான் காலை வந்து வச்சிருக்க முடியும். ஸோ அந்த குறுகிய இடத்துல வைக்கும் போது உங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி மூட்டு தேய்மானம், பாதத்தில் தேய்மானம் வந்து ரொம்ப ஈஸியாக நடக்கும். ஒரே இடத்துல அப்படியே உட்காந்துட்டு இருக்கனால இப்போ ரத்த நாள அழுத்தங்கள் கொடுக்கும். ஸோ வேரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். காலில் வந்து ரத்தம் அப்படியே தேங்கி நிற்கும்.
ஸோ நம்ம ஓரளவு வந்து நம்ம அதை வந்து காம்பன்சேட் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து அந்த ரத்த நாளம் தேங்கி 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 காலில் வந்து புண்ணுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு பேக் சப்போர்ட் எதுவுமே இருக்காது. அவரே சொன்னார் தொப்பை இப்படி கீழே வச்சுட்டு வயிறை வந்து அழுத்திட்டு தான் பண்ணுவோன்னு. ஸோ அது வந்து ரொம்ப ஆக்வர்ட் பொசிஷன் ஆஃப் சிட்டிங். நம்ம உட்காரும் போது நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டிஃபாக இப்படி தான் உட்காரணும். நம்ம கொஞ்சம் இப்படி கழுத்தை குனிஞ்சாலே வந்து கொஞ்ச நாளில் வந்து நமக்கு வலி வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படின்னும் போது ஒரு 10 மணி நேரம் அவங்க கழுத்தை அப்படியே குனிஞ்சு வேலை செய்யும் போது அவங்களுக்கு வந்து cervical spondylosis கழுத்து எலும்பு தேய்மானம் வந்து மிகவும் எளிமையாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த வெஃப்ட் அண்ட் வார்ப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கை எப்படி இழுக்கிறது இப்படி தறி எப்படி தள்ளுறது. ஸோ அந்த ரெண்டுமே வந்து பண்ண இப்போ நம்ம வந்து ஜிம்ல பண்றதுக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. இப்படி பண்ணிட்டு அவங்க விட்டுறது ஈக்குவல் பொசிஷன்ஸ்ல பண்றாங்க. அங்க ஒரு கையை இப்படி பண்ணிட்டு ஒரு கை இப்படி பண்ணும்போது 2 ஷோல்டரும் வந்து மிகவும் மோசமாக பழுதடையும். சில பேருக்கு வந்து அந்த சுப்ராஸ்பைனஸ் டெண்டினைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஜவ்வு வந்து தேய்மானம் ஏற்படும். அவங்க அந்த இதை வந்து தவிர்க்கவும் முடியாது. அதை செய்ய ஜவ்வு கம்ப்ளீட்டா அறுந்து போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதை விட இல்லாம நீங்க அந்த பட்டெல்லாம் நம்ம கிளீன் பண்றதுன்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அங்கங்க அந்த நூல் இலை எல்லாம் வந்து ஃபுல்லா சிக்கியிருக்கும். பட்டு பார்த்தீங்கன்னா கிளீனா நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே சுத்தமாலாம் இருக்காது. அவங்க தைக்கிற அந்த பண்ற இடம் மட்டும் தான் சுத்தமா இருக்குமே, அந்த பட்டு செய்யற இடம் இருக்குமே தவிர அந்த சைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நூல் இலைகள் பட்டு உங்களுக்கு அப்படியே பஞ்சு மாதிரி அந்த இடத்துல ஓரத்துலலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம எடுக்கவே முடியாது. ஸோ லெஸ் தென் 5 மைக்ரான்ஸ் வந்து நம்ம ஈஸியா வந்து உள்ள முகர்ந்துக்கலாம். அவங்க சளி தொல்லை அப்படின்னு ஆமா அப்படியே போய் அந்த லங்ல அப்படியே கோட் ஆயிடும். ஸோ நாளடைவில் அவங்களோட மூச்சு தன்மை வந்து ரொம்ப குறைபாடு ஏற்படும். கொஞ்ச தூரம் நடந்தாலே மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். வேற வழி கிடையாது. நான் இந்த தொழில் தாங்க செஞ்சாங்கன்னா எனக்கு வேற தொழில் தெரியாது, இதுக்குள்ளதான் நான் இருக்கேன். நான் என்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு இல்லை இதை விட ஒரு மேம்பட்ட நிலையில் வாழ்வதற்கு நான் என்ன செய்யணும்? இவங்க பிசிக்கலா பண்றது வந்து பிரேக் எவ்ரி 30 மினிட்ஸ் வந்து இல்ல 20 to 30 மினிட்ஸ் கண்டிப்பா பிரேக் எடுக்கணும். அவங்களோட பிசியோதெரப்பி அப்பப்ப வந்துட்டு ஒரு பிசியோதெரபிஸ்ட் கிட்ட போயிட்டு கொஞ்சம் வந்து அவங்களோட லிகமெண்ட் ஸ்ட்ரெயினை வந்து கம்மி பண்ணணும். ஒரு ஏர்லி மார்னிங் வாக்கிங் போகணும். அதுக்கேற்ற மாதிரி இவங்க ஏர்லி மார்னிங் தான் வேலையை ஆரம்பிச்சிடுறாங்களே, எங்க வாக்கிங் போறது? 6 மணிக்கு தான் தறியில உட்காந்துடுறாங்களே. எவ்வளவு தூரம் அவங்களால வந்து எடுக்க முடியுமோ. ஸோ ஏர்லி மார்னிங் 6 மணிக்குன்னா ஒரு 10 நிமிஷம் அட்லீஸ்ட் நல்ல ஹைட்ரேஷன். ஸோ 2-3 லிட்டர் தண்ணி குடிச்சு அப்பப்ப ரெஸ்ட் எடுத்து நல்ல புரோட்டீனியஸோட ஃபுட்டோட இருக்கணும். நல்ல பாஸ்டர் அடாப்ட் பண்ணும். அன்கான்சியஸா நம்மளே போய் அப்படி விழுந்துட்டு இருப்போம். ஸோ நம்ம வந்து அப்பப்ப நம்ம அப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு பண்ணணும். அப்பப்ப வந்து மூட்டுக்கும் இல்ல வந்து முழங்காலுக்கும் நம்ம வந்து வைத்தியம் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஓகே, சரி. ஒரு பொழுதுபோக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன? எங்களுக்கு பொழுதுபோக்குனா வந்து பெரும்பாலும் வந்து நாங்களுக்கு தறிதான் பொழுதுபோக்கு. வந்து வீட்டில் இந்த சாப்பிட்ற நேரம் வந்து டிவி பார்ப்போம், அதுதான் எங்களுக்கு வந்து பொழுதுபோக்கு. அது இல்லாம மாசம் ஒரு வாட்டி அமாவாசை அன்னைக்கு நெசவு லீவு. ஒரு நாள் தான் லீவு, ஒரு நாள் தான் லீவு, வார லீவுல கிடையாது. அந்த அமாவாசை எப்போ வருவோம் காத்துட்டு இருப்போம். கோயிலுடைய பிரதான திருவிழா இருக்குது. அந்த திருவிழாவுக்கு ஒவ்வொரு நாள் லீவ் விடுவாங்க. தேர் அடுத்த மாசம் திருவிழா வருதுப்பா அப்படிலாம் எதிர்பார்ப்போம். அதிகபட்சம் இப்போதைய பொழுதுபோக்கெல்லாம் எங்களுக்கு டீ கடை அந்த மாதிரி தான், அவ்வளவுதான். பொழுதுபோக்குன்னு பார்த்தோன்னா இப்போ தான் டிவி வந்ததுங்க. அதுக்கு முன்னெல்லாம் ரேடியோ மட்டும் தாங்க. ரேடியோவில் வச்சு பாட்டு கேட்க விட்டுருவோம். காலைல 6 மணி தட்டி விட்டோன்னா அது மானும் பாடினு இருக்கும். அந்த சாப்பாடு டைம் 9 மணிக்கு இறங்கும், சாப்பிடுவோம், திரும்பி தெரியல வரும் 10 மணிக்கு. இதான் பண்ணியிருந்தோம் சார். ரேடியோ தான் உங்களுக்கு பக்கத்துல பொழுதுபோக்கு. இப்போதான் டிவின்னு வந்துருக்குது. பொழுதுபோக்குன்னு ஒன்றும் கிடையாது. டீ தான் எங்களுக்கு இடையில் கிடைக்கிற ஒரே ஓய்வு. இதை தவிர ஒரு ஒன்றும் கிடையாது. 6 என்பது மாலை 6 மணி வரணும். ஆனால் வருஷத்தில் மார்கழி மாதம்னு ஒரு மாதம் வரும். எங்கள் வாழ்நாளில் நாங்கள் மறக்கவே முடியாத மாதம் அது. விடியற் காலை 3 மணிக்கு கைவிடுவாங்க, இரவு 12 மணி வரலாம் வேலை. அது ஒரு கருப்பு மாதம் அது எங்களை பொறுத்த வரையிலும். தை பிறக்க போகுது, அங்க வியாபாரம் இருக்கும் அப்படிங்கிறதுனால மார்கழியில் அதிகமாக உற்பத்தி செய்வாங்களா? எதன் அடிப்படையில்? அது தை வந்தாலே அதை உத்தராயணம் ஸ்டார்ட் ஆகும். அதுல இருந்து உங்களுக்கு 7-8 மாசத்துக்கு முகூர்த்த காலங்கள். முகூர்த்த காலத்துக்கு தான் பட்டு நிறைய, அதனால ஸ்டாக் வைக்கிறதுக்காக மார்கழியில் அதிகமா ஏத்துறது. ஸ்டாக் வைக்கிறதுக்காக ஏத்துறது. ஓகே, இதுதான் அதுல இருந்த ஒரு அடிப்படை. ஆமா. ஒரு சேலை நெய்வதற்கு எத்தனை நாள் பிடிக்குதுன்னு? ஒரு சேலை நீங்க அறுக்கணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஒரு சேலை நெய்யணும்னா குறைஞ்சது ஒரு 13 நாள் ஆகும். ஒரு பட்டு சேலை என்ன அகலம் என்ன நீளம்? அகலம் 50 இன்ச்சு, நீளம் வந்து 12 முழம்னு சொல்றது. ஓகே, சேர்த்து பிளவுஸ் நெய்கிறோம் நாங்க. இல்ல, காஞ்சிபுரத்தினுடைய எல்லா தறியிலையும் இதான் அளவான? ஆமா, இதே அளவு தான். இதுக்கு குறைஞ்சா வந்து அது சரியில்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய அளவு. ஒரு மாசத்துக்கு 2 சேலை நெய்ய முடியுமா? மாசத்துக்கு 2 சேலை நெய்யலாம். அப்போ ஒரு சேலைய நீங்க நூல்ல இருந்து நூல்லாம் வெளியில தருவாங்களா இல்ல நீங்களே வாங்கிக்கணுமா? எப்படி? அது பெரும்பகுதி நாங்க உற்பத்தியாளர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து நூல் வாங்கிட்டு வந்து நாங்க செய்து எடுத்து போய் அவங்க கிட்ட இப்ப நூலா வாங்கிட்டு வந்து சேலையா எடுத்து போய் கொடுத்துருவோம். இதுக்கான கூலி மட்டும் தான் எங்களுக்கு. ஓகே, ஒரு சேலைக்கு எவ்வளவு கூலி கிடைக்கும்? அது குறைஞ்சது இன்னைக்கு ஒரு சேலைக்கு வந்து 3000ல இருந்து
அதிகபட்சம் ஒரு 5000 வரைக்கும் கிடைக்குது ஒரு சேலைக்கு. ஒரு சேலைக்காக நீங்க ஆமா, இது வேலை வந்து நான் ஒருத்தர் மட்டும் என்னால முடியாது. இந்த வேலைக்கு வந்து என்னுடைய வீட்டில் இன்னொருத்தரையும் சேர்த்து பயன்படுத்தினாதான் இந்த சேலை நெய்ய முடியும். குறைந்தபட்சம் 2 பேருடைய வேலை சராசரி முழுமையா இருக்கும். இப்போ இந்த சேலைக்கு இவ்வளவு காசு இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது எதை வைத்து நிர்ணயம் செய்யறீங்க சார்? தொட்டு வந்துட்டே இருக்கு. இந்த ரகம்னா இவ்வளவு கூலி, இந்த ரகம்னா இவ்வளவு கூலின்னு. அதுவும் இல்லாம இப்ப இருக்கிற நெசவாளர் வந்து ஸ்டாண்டர்ட் ஆயிடுது. ஊர் பூரா என்ன மாரி 150 பேர் இருக்காங்க மாஸ்டர் வீவர், அவர்கிட்ட தறி நெய்வாங்க. சுத்தி இருக்க சூழ்நிலை ஒட்டி அதை நிர்ணயம் பண்றாங்க. ஓகே, இப்போ ஒரு பெரிய கிராண்டான ஒரு சேலை அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு தறி போடுறவருக்கு எவ்வளவு கூலி தருவீங்க? 12,000 ரூபாய் வரும். அதிகபட்சம் 12,000. 12,000 15,000. 36 முழம் கொண்ட பாவு ஒரு சேலை வந்து 12 முழம். இந்த கை முழத்தால் அளக்கும் போது 6 கஜம் புடவை ஒரு புடவை. ஓகே, 12 முழம் சேர்ந்தது ஒரு புடவை. காஞ்சிபுரம் ஃபுல்லாவே 36 முழம் கொண்ட 3 சேலை நெய்வோம். ஒரு பாவு போனோம்னா 3 சேலை நெய்வோம். ஓகே, அந்த சேலை தான் சார் சொல்றாரு. உற்பத்தி 12,000 ரூபாய் போது ஒரு புடவைக்கு 4,000 ரூபாய் தான் கிடைக்கும். ஓகே, ஒரு புடவைக்கு 4,000 ரூபாய் தான் கிடைக்கும். நீங்க 13 நாள் சொன்ன கணக்கும் இந்த 3ம் சேர்த்து தான். இல்ல ஒரு சேலைக்கு தான் சார் சொன்னாரு. ஓகே, அப்படின்னா நீங்க சொல்ற கணக்குல ஒரு அவர் மாதிரி சொன்னா 3 சேலை நெய்யணும்னா 1.5 மாசம் ஆயிடும். ஓகே, ஆனா உங்களுக்கு கிடைக்கிறது 12,000 ரூபாய் தான் 3 சேலை. இல்ல அதுல சின்ன ரகங்களும் இருக்கு. இப்போ 4,000 ரூபாயே 3 சேலை நெய்யற ரகங்களும் இருக்கு. 4,000 ரூபாய் கூலி லேபர் கிடைக்கிறது. அதுல சின்ன ரகம் 3 சேலைகள் நெஞ்சு வரும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கூலி. ஒரு சேலைக்கே வந்து 1,500 ரூபாய் அளவு தான் கூலி கிடைக்கும். ரகத்துக்கு ஏற்ற மாதிரி நெய்யிற நாளும் மாறும். பெரிய ரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அது 10-13 நாள் ஆகும். இது அவர் சொன்ன மாதிரி ரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 நாள் 7 நாளுக்குள்ள கூட ஒரு சேலை முடிக்கலாம். சரி, ரகத்துக்கு ஏற்ற மாதிரி நாளும் மாறும். ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்க முடியும் ஒரு தறி போடுறவர், பட்டு நெசவுல தறி போடுறவர்? குறைஞ்சது 7,000க்கு மேல சம்பாதிக்க முடியாது. இப்போ அந்த அம்மா கட்டிக்கிற சேலை வந்து 14 நாள் 15 நாள் ஆகும். அது பேர் ஜாக்காட் சேலைன்னு சொல்லுவோம். நல்ல பெருசா நல்ல 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கக்கூடிய சேலைக்கு நல்ல சம்பளம் வந்திருக்கணும்ல. ஏன் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு சேலையில வந்து அதிகபட்சம் 45% லாபம் வைக்கிறாங்க. 45,000 ரூபாய் அதில் அதிகமாக வைக்கப்படுகிறது. 45,000 ரூபாயில் வந்து எங்களுக்கு வந்து அதில் பார்த்தீங்கன்னா 15% தான் கூலி. ப்ரைவேட் இருந்தால் 10%. 70,000 ரூபாயில் எனக்கு வந்து அதிகபட்சம் போனீங்கன்னா 2,500 ரூபாய் தான் எனக்கு கூலியே. மீதி இந்த பொருள் தான் போடுறாரு உற்பத்தியாளர். ஜரிகை வாங்கி போடுறாரு, பட்டு வாங்கி போடுறாரு, நான் நெய்கிறேன். 3 சேர்ந்த பொருள் ப்ளஸ் அடக்க வேலை உற்பத்திக்கான செலவு. இதன் பேரில் வரக்கூடிய 45% உழைப்புக்கும் சேர்ந்தது தான். ஆனால் என்ன, லாபம் முழுவதும் வியாபாரி எடுத்துக்கிறாரு. எனக்கு கூலி மட்டும் தான் கிடைக்குது. என்னுடைய கூலிக்கு சேர்த்து வைக்கப்படுகிற அந்த 45% லாபம் என்னிடம் இருந்து பறிக்கப்படுகிறது. அதனாலதான் இவங்களுக்கு எந்த விதமான வருமானமும் இல்லை. சரி, இப்போ நீங்களே இந்த புடவையை நேரடியாக வித்துடலாம்ல. ஏறக்குறைய ஒரு தறிக்கு வந்து இப்போ 1 லட்சம் ரூபாய் சேலைன்னு சொன்னா அதுக்கு முதல்ல 3 சேலைக்கு சேர்த்து அந்த மூலப்பொருள் எல்லாம் சேர்த்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய் ஆகும். ஓகே, அந்த 1,80,000 3 சேலைக்கு என்னால் வைக்கிறதுக்கு எனக்கு சக்தி கிடையாது. ஓகே, அது வந்து நான் அவராண்ட வாங்கி தான் நான் வந்து அது இல்லாமல் அந்த கூலி வந்து எங்களுக்கு அந்த கூலி கூட முன்கூலி தான் கொடுப்பாங்க எங்களுக்கு. இப்போ சொன்னாங்களா 15,000 சொன்னாங்கல்ல, அந்த 15,000ல் 10,000 ரூபாய் நாங்கள் முதல்ல வாங்கிடுவோம். ஓகே, அந்த 3 சேலை நெய்யத்துக்கு முன்னே. அதெல்லாம் அதனால நாங்கள் எங்களால் வந்து முதலீச்சு செய்ய முடியாததுனால அவங்கள போயிட்டு அவங்கள தேட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அவங்க அந்த பக்கம் எந்த அளவுக்கு டிராப் பேக் இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் டிராப் பேக் நிறைய. அதுதான் என்னன்னு கேட்குறேன். இப்போ வீவருக்கு நான் ஒரு 4,000 ரூபாய் கூலி தரேங்க. என்னால 6,000 ரூபாய் கூட கூலி தர முடியும். ஓகே, 6,000 ரூபாய் நான் கூலி தந்து அந்த ரகத்தை நான் தயார் பண்ணி கடையில் எடுத்து போய் கொடுத்தா அவர் வந்து விலை கம்மியாக கேட்பாங்க. ஓகே, இப்ப என்ன மாதிரி இன்னொரு உற்பத்தியாளர் இருப்பாரு, அவரு 4,000 ரூபாய் தான் கூலி தருவாரு. நான் 6,000 ரூபாய் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் என்னை விட அவருக்கு 2,000 ரூபாய் ஒரு சேலை விலை கம்மியா இருக்கும். அப்போ அந்த ஷோரூம்ல நான் கடைகளில் சப்ளை பண்ணும்போது அவர் வாங்க மாட்டார். அதனால அந்த பேசிக் பார்த்தே அந்த கூலியை தந்து பழக்கம். ஓகே, இன்னும் அது உயராம இருக்கு. இங்க இருக்கக்கூடிய போட்டி மனப்பான்மையினால இவர்களுடைய கூலி உயராம இருக்கு. ஆமா, எல்லாமே ஒரு போட்டி மனப்பான்மை தான். அதாவது இன்னைக்கு பட்டு உற்பத்தியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலியானது குறைவாக இருக்கு, அது ஒரு பக்கத்துல உங்களுக்கு அச்சுறுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு எந்திரங்களின் மூலமாக உற்பத்தி ஆகக்கூடிய பட்டு சேலைகளும் சந்தைக்கு வந்துருச்சு இல்லையா? அது உங்களை எந்த அளவுக்கு அச்சுறுத்துகிறது? இந்த அபூர்வா சேலைகள்னு வருகையை ஒட்டி பார்த்தீங்கன்னா எங்களுடைய சின்ன சின்ன ரகங்கள் நெய்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. காஞ்சிபுரத்தில் அதுக்கு முன்னாடி சாதாரணமான ரகம், அது மாதிரி சின்ன பார்டர், சின்ன சின்ன புட்டா போட்ட ரகங்கள் ஏராளமாக நெச்சிட்டு இருந்தோம். அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் வயசு அதிகமான அந்த மாதிரி சின்ன ரகங்கள் நெய்யலாம். இன்றைக்கி அந்த வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி சேலைகள் வந்ததுக்கு அப்புறம் வந்து எங்களுக்கு அது முழுக்க பாலியஸ்டர். ஓகே, ஆனால் அதை பட்டுன்னு சொல்லி வித்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள்லாம் போனோம்னாக்கா அதை ஒன்று கோவம். எனக்கு இந்த தரம்
எப்படி என்னன்னா எனக்கு இது வந்து கைத்தறியில் நெய்தப்பட்டு இது வந்து எந்திரத்தில் நெய்தப்பட்டு இதுக்கும் இப்படி வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கறத மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? சாதாரணமா வந்து எங்க காஞ்சிபுரத்தினுடைய சேலையை நீங்க கையில எடுத்துறீங்கன்னாக்கா குறைஞ்சது ஒரு 600 கிராம் எடை இருக்கு. 600 கிராமுக்கு மேலதான் எடையே தவிர இதுக்கு குறைவான எடை காஞ்சிபுரத்து சேலை கிடையாது. ஏன்னா இழைகளுடைய அடர்த்தி அதிகம், எண்ணிக்கை அதிகம். அதுல பார்த்தா ஆமா, நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி திக்னஸ் அதிகமா இருக்கும், இழையினுடைய அழுத்தம் வந்து அதிகமா இருக்கு எங்க சேலைகள்ல. மிச்சம் எந்த ஊர் சேலையா இருந்தாலும் கும்பகோணம் ஆரணி உள்பட பட்டா இருந்தாலும் கையில நேரத்திலே பாத்தீங்கன்னா எடை குறைவு தான், 500 கிராமுக்கு கீழே இருக்கும். இன்னும் பாலிஷ்லாம் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு 300-350 கிராம் கூட இருக்காது. ரொம்ப லேசா இருக்கும், நல்லா ரொம்ப இதுவா இருக்கும். அதை பார்த்தோன்னே அழகா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஷோரூம் போறோம் அப்படின்னா சாரி, இப்போ இந்த சாரி கூட நான் வந்து பட்டு சாரி அப்படின்னு தான் போட்டு வித்தாங்க. நீங்க கட்டி இருக்கிறது ஏன் அதுதான். ஆனா இப்ப நானா சொன்னாதான் ஓ இது பட்டு சாரியா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருக்கு. சோ அங்க வந்து இதுக்கான காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் 7,000 நான் பே பண்ணிட்டு தான் அந்த சாரி எடுத்துட்டு வருவேன். வெளியில வரும்போது இது பட்டு சாரி மாதிரியே இல்லை அப்படின்னும் போது ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. ஆனா அங்க வந்து நான் பார்க்கும்போது அந்த பளபளப்பான லைட்ல எல்லாம் பார்க்கும்போது அந்த ஷீனை பார்த்த உடனே ஓகே இது பட்டு சாரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வந்து இதை கொஞ்சம் எல்லாம் எப்படி சொல்றாங்களே என்னவா இருக்கும், அப்புறம் பார்த்தா சிந்தட்டிக் தான் மேக்சிமம், சிந்தட்டிக் ஜாஸ்தி பண்ணி சில்க் ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரொடக்ஷனோட ஸ்டாண்டர்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஆர்வம் இருக்கு. ஒரு கடையில கூட்டம் ஜாஸ்தியா இருக்கிறதுனாலே இப்போ வாங்கிட்டு போறாங்க. அப்படி பார்க்க கூடாது, எந்த கடையில தரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து அறிந்து வாங்கணும். ஓகே, இதுதான் வேற வழி இல்ல. இன்னைக்கு முத்திரையை வச்சுதான் நம்ம ஆமா நாம என்னதான் போனாலும் போலிப்பட்ட அவங்க அதுக்கேற்ற மாதிரி தயார் பண்றாங்க. நாம இதுதான் சொல்ல முடியல, இதே மாதிரி அவங்க தயார் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, கரும்பலகையில வந்து நீங்க வேணா கடைகளில் வைக்க சொல்லுங்க. கரும்பலகையில இந்த ஜரியினுடைய அந்த முனை இலையை எடுத்து தேய்ச்சாங்கன்னா வெள்ளையா இருக்கும், லேட்டஸ்டா தான். நல்ல ஒயிட்டா இருந்ததுன்னா அது வெள்ளி ஜரிகை. அதில் வந்து லேசாக வந்து உனக்கு வந்து செம்புனுடைய கலர் லைட்டாக வந்துன்னா பர்சன்டேஜ் குறைவு. ரொம்ப ஆரஞ்சு கலரில் செம்பு கலர் இருந்ததுனாக்கா அது செம்பு ஜரிகை. நீங்கள் வேற மிஷின் டெஸ்ட்டே தேவையில்லை, எல்லா கடையிலும் வைக்க சொல்லுங்க. பழைய காலத்தில் எல்லா கடைகள்லையும் நீங்கள் வேணா பார்த்துங்கம்மான்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து மிஷின் வந்துருக்குது, அந்த மிஷின் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஜரிகை டெஸ்டிங் மிஷினே இருக்கு. ஓகே, பட்டுச்சேலை ஜரிகை மிஷின் இருக்கு, அந்த மிஷின்ல நம்ம செக் பண்ணி தான் வாங்கணும். கூட்டுறவு சங்கங்களில் பெரும்பாலும் தவறு நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. சரி, பட்டு சேலை ஏமாற வேண்டிய அவசியமே கிடையாது. எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அறிவு கொடுத்தீங்க ஐயா எல்லாரும் சேர்ந்து. இனிமே கடைக்கு போனா காய்கறி வாங்கினா எடை போடுறோம், மளிகை பொருள் வாங்கினா எடை போடுறோம். அந்த மாதிரி பட்டு புடவை வாங்கினா 600 கிராம் இருக்கா அப்படின்னு ஒரு வெயிட் மிஷினை முதல்ல கடையில வைங்க. அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி உரைகள்ல வைங்க, உரைத்தால் புரியும் உங்கள் கதை அப்படின்ற மாதிரி நாங்க வைக்க சொல்ல போறோம். இதுக்குன்னு தனியா இப்பவே வாக்குறுதி கொடுக்குற ஒரு வில்லுப்பாட்டு பாட போறோம். ஏன்னா வில்லுப்பாட்டுல ஃபர்ஸ்ட் தந்தனத்தோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம்ல, நீங்கள தான் தன்னை தந்தோம் தன்னை தந்தோம் என்று தன்னை தரக்கூடிய பட்டு நெசவாளிகளுக்கு பாட்டு பாடாமலா? அதனால நிச்சயமா நாங்க அந்த பாட்டை பாட போறோம். அதனால பட்டை வந்து ஒரு மயக்க பொருளாக வச்சுக்காமல் பட்டு இத்தனை பேர் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு இயக்கம்னு நினைச்சு வணங்கிட்டு வாங்கணும்ன்ற அறிவு இப்பதான் வருது. அதாவது அவர்களுடைய கலை நயம் மிக்க உழைப்பு அதுக்குள்ள இருக்கு, அதை நாம் பார்க்க வேண்டும், அதை பார்த்து நம்ம வாங்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய அடையாளமாக, பாரம்பரியத்தினுடைய அடையாளமாக நம்ம சொல்றது என்னன்னா இந்த கலை நயத்தை தான். ஒரு 800 வருஷம் 1600 வருஷத்துக்கு முன்னாடி நெஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுறதை கேட்கும் பொழுதெல்லாம் இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல அந்த பாரம்பரியத்தை நாங்க வச்சிட்டு இருக்கிறோம், அதே முறையில தான் நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்றது வந்து பெருமையா இருக்கு. இது விலை அப்படிங்கறதுல மயக்கம் கொள்ளாமல் அந்த கலையில் மயக்கம் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நல்ல கருத்து. அதாவது உங்களுடைய அடுத்த தலைமுறை, இப்போ உங்க அப்பாட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்டீங்க, இல்ல பக்கத்துல இருந்து அண்ணன் இருந்தோ வேற யார்கிட்ட இருந்தோ கத்துக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு தலைமுறை இருக்கு. நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு இந்த தொழிலை இந்த கலையை கற்றுக் கொடுக்கிறீர்களா? இல்லை, இந்த நம்ம மனப்பூர்வமாக நல்லா செய்யணும்னு எல்லாருக்குமே கற்றுக்கிட்டு செஞ்சுருக்காங்க போன தலைமுறை சார்ந்தவங்க. இப்போ ஒரு 10 ஆண்டுகளாகவே இந்த நம்மளுடைய அடுத்த தலைமுறை என்பது இந்த தொழிலில் வரத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு 50,000-60,000 நெசவாளர்கள் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 25,000-30,000 நெசவாளர் தான் இருப்பாங்க. எல்லாருமே அடுத்த தலைமுறை வந்து படிப்பு நோக்கி போகக்கூடிய வேலை இல்லை கம்பெனி வேலைகளுக்கு போகக்கூடிய அதுதான் நோக்கி போகிறாங்க. ஏன்னா இதில் வந்து உத்தரவாதமான ஒரு வருவாய் என்பது இல்லை. பொண்ணு கிடைக்க மாட்டேன் சார். அதாவது பையனுக்கு என்னப்பா பண்ணுறான் பையன் அப்பாவோட தண்ணீராங்க அப்படின்னா நான் வந்து பொண்ணு கொடுத்து தயங்குறாங்க. இல்லை, எனக்கு வந்து ஒரு 35 வயசு தான் கல்யாணம் ஆச்சு. ஏன்னா இதே பிரச்சனை தான். அப்புறமா தான் ஒரு தறி நீரவங்களையும் அவங்கள தான் நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். நாங்கள் குடும்பத்தோடு உட்காந்து சம்பாரிச்சாதான் ஒரு 8,000-9,000 சம்பாதிக்க முடியும். அதனாலவே குறிப்பாக
படிக்க வச்சு நீங்கள் அடுத்தடுத்த வேலைக்கு போங்க அப்படின்னு நாங்களே சொல்லக்கூடிய நிலைமை வந்துடுச்சு இன்னைக்கு. சரி, உங்கள் தாத்தா அப்பாவுக்கு கற்றுக் கொடுத்தாங்க, அப்பா உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதனால இன்னைக்கு காஞ்சிபுரம் பட்டு அப்படிங்கக்கூடிய ஒரு கலை நம்ம மத்தியில இன்னைக்கு தெரியக்கூடிய அளவில் இருக்கு. நீங்க அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்தலைன்னா இந்த கலை, காஞ்சிபுரம் பட்டுங்கிற கலை அழியக்கூடிய சூழல் உருவாகும் இல்லையா? அதை நீங்க யோசிக்கலையா? நிச்சயமா இன்னொரு அப்படியே ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் காஞ்சிபுரத்தினுடைய அற்புதமான பட்டு சேலையை நெய்யறதுக்கு பெரும்பகுதி ஆள் இருக்காதுங்கிறது உண்மையிலே கவலை இருக்கு. என் வீட்டில் என்னை வேலை வாங்கினேன், என்னுடைய தாய் தந்தையர் வேலை வாங்கினாங்க, நானும் செய்தோம். இப்போ என்னுடைய பிள்ளைகளை என்னால் வேலை வாங்க முடியல. உனக்கு தான் வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் அதிலேயே உட்காந்து ஏதோ செய்துட்டு இருக்கிற, என்னையும் இதெல்லாம் விடாதீங்க அப்படின்னு என்னோட பிள்ளைகள் அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. தரிகார் குடும்பங்களில் இருக்கிற பெரும்பாலான பிள்ளைகள் 99% சொல்லலாம், யாரும் இந்த தொழிலை விரும்பலை, கற்றுக் கொடுத்து வேக்க தயார். எங்களுடைய பக்கத்தில் உட்காந்து வேலை செய்கிறது என்னுடைய பிள்ளைகளோ அடுத்த இளைய தலைமுறையோ தயாராக இல்லை. ஓகே, மார்க்கெட் நல்லா இருக்கிற போது ஏன் இந்த கைத்திறனை நம்ம பயன்படுத்தக்கூடாது? அரசுக்கு ஒரு புதிய பார்வை தேவைப்படுகிறது. வருமானம், சமூக பாதுகாப்பு, மருத்துவ பாதுகாப்பு தேவைப்படுகிறது, அவருடைய வீடு பாதுகாப்பு. இது மூணுத்தையும் நீங்க ஒருங்கிணைச்சு செஞ்சாங்கன்னு சொன்னா நெசவாளிகள் யாரும் வேற தொழிலுக்கு போக மாட்டாங்க. என் மகளையே என்னுடைய பையனை நான் விட்டுருவேன் தாராளமா. எல்லாம் இங்கே கிடைக்கிற போது நான் என்னத்துக்கு எங்கேயோ போய் அடிமையாக வேலை செய்யணும்? இது அரசு அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஒரு புறத்துல பல்வேறு சிக்கல்களோடு இருந்தாலும் இந்த கலையை, இந்த தொழிலை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்றால் என்ன செஞ்சா நல்லா இருக்கும்னு நீங்க விரும்புறீங்க? எவ்வளோ பாரம்பரியம் சொன்னாலும் அந்த பாரம்பரியத்துக்குரிய நெசவாளிங்கிற அடையாளம் இல்லையா எனக்கு? என்ன ஒரு அங்கீகாரப்படுத்தணும் இல்லை? ஒரு நல்ல அற்புதமான பட்டு நெசவை நெய்யக்கூடிய ஒரு நெசவாளின்னு, ஒரு தொழிலாளி அப்படின்னு ஒரு அடையாளப்படுத்தினா, ஒரு அங்கீகாரப்படுத்தினாக்கா எனக்கு ஒரு கௌரவம் இருக்கும். உங்க தொழிலுக்கான கலைமாமணி மாதிரி ஏதாவது விருது அது மாதிரிலாம் சிறந்த நெசவாளர் விருதுன்னு மத்திய அரசு எப்பாவது அறிவிப்பாங்க. அதுல அது ஒரு குறிப்பிட்ட நெருக்கமுள்ள யாராவது ஒருத்தர் கிடைக்கும். அது எல்லாருக்கும் மாநில அரசு விருதுகள் இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இதுவரையிலும் பரிசு கொடுத்துறாங்க. நெசவாளர் தினம் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த நெசவாளர் தினத்துல நெசவாளியாக பரிசு பெற்றவர் நெசவாளி இல்ல. இதான் அதை பார்த்து கொண்டிருக்கிற பார்வையாளர் நாங்கெல்லாம் நெசவாளியா போய் உட்காந்தோம். என்ன செய்யும், ஒரு 10% கூலி உயர்வு ஏற்றுவாங்க. அதை மானிய கோரிக்கை வரும்போது, அது இப்போ வருமானம்னு தெரியல, மானிய கோரிக்கை வரும்போது தான் அரசு சட்டமன்றத்தில் அறிவிப்பாங்க. ஆனால் அரசு ஊழியர்களுக்கோ மற்றவங்களுக்கோ ஒரு 4% அகவிலைப்படை உயர்ந்தா கூட இத்தனை கோடி அரசுக்கு செலவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு கூலி ஏற்றதால அவங்களுக்கு ஒரு பைசா கூட செலவு கிடையாது. காரணம் என்ன, எங்களுக்கு கூட்டுறவு சங்கமோ இல்லை தனியார் நெசவாளியோ உற்பத்தியாளர் தரப்படுறாங்க, நாங்கள் வாங்கி போகிறோம். இவங்களுக்கு எந்த செலவே இல்லை. அது ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் வந்த உடனே ஒரு கூலி அறிவிச்சிடலாம், வெளியே இருந்தே ஒரு ஜீவோ அறிவிச்சிடலாம். இவங்க சட்டமன்றத்தை கூட்டி அதில் கைத்தறி மானிய கோரிக்கை வரும்போது அது தூரம் நாங்கள் தேவடு காத்துக்கணும். இது ரொம்ப கண்டிக்கத்தக்க செயல். வருஷம் வருஷம் எங்களுக்கு கூலி வச்சு படிச்சுன்னா நாங்கள் போராட்டமே நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. எங்கள் நெசவாளர்கள்லாம் அது மாதிரி இருந்தால் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே போல அரசு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட போனஸ் 8.33 சொல்றாங்க, அதை நெசவாளருக்கும் அறிவிச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். உலகெல்லாம் போற்றி புகழும் காஞ்சிப்பட்டு, தலைமுறையாய் பட்டு தொழில் வாழ்க்கைப்பட்டு, தனையனுக்கு தந்தை குருவாய் போற்றப்பட்டு, பள்ளி செல்லும் பருவகாலம் பறிக்கப்பட்டு, நெசவு தொழிலில் தினம் தினம் அழுத்தப்பட்டு, பெற்ற தாய் கண்ணீர் வடித்தால் துன்பப்பட்டு, ஆர்வமாய் தினம் கற்றான் ஆனந்தப்பட்டு, இருபுறமும் எதிரெதிரே ஊர்திகள் நிறுத்தப்பட்டு, சாயமிட்ட 36 முழ பாவு கொண்ட நீளப்பட்டு, அருந்த இழைகள் ஆய்ந்து ஆய்ந்து கட்டப்பட்டு, கஞ்சி பசை கொண்டு வலு சேர்க்கப்பட்டு, இழையோடு இழையாய் அச்சு புனைக்கப்பட்டு, புனிமாற்றி புனி காலால் மிதிக்கப்பட்டு, தரிநாடாவினால் வாட்டு எதிர்வாட்டு போடப்பட்டு, தள்ளி நிற்கும் தரியினால் இழை இருக்கப்பட்டு, வாட்டு வாட்டாய் படார் படார் என நெய்யப்பட்டு, கை நெசவால் நெய்து முடித்தார் இன்பப்பட்டு, பெண் பார்த்தார் மாப்பிள்ளைதான் விருப்பப்பட்டு, பரிசம் போட்டு பரிசு கொடுத்தார் கல்யாணப்பட்டு. சூப்பர். எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த இனமாக இருந்தாலும் சரி, ஒரு பட்டு உடுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கு. பெண்களும் இன்னைக்கு இந்த பட்டின் மீது இருக்கக்கூடிய ஆசையினாலதான் இந்த தொழிலாளர்கள் இவங்க பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது. பல்வேறு இடங்கள்ல பல்வேறு கலைஞர்கள் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் போற்றி பாதுகாப்பதற்காக இது போன்ற கைத்திரி மூலமாக பட்டு சேலைகளை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் இந்த தருணத்தில் போற்றுவோம், பாராட்டுவோம். இந்த கலைஞர்கள் இன்றியும் இந்த உலகு அமையாது என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் ஒரு நீ இன்றி அமையாத உலக நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.